Hi friends, welcome back to our channel. இது Pasumaiveedu Terracegarden. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு and மலைக்கு அப்புறம் என்னோட கார்டன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு அதுக்கு கிடைக்கிற சன் லைட் வந்து கரெக்ட்டா கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கோட வீடியோ தொகுப்புல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா மாடி தோட்டத்துல மழை சீசன் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க செடி எல்லாமே வந்து எப்படி பாதுகாக்கணும் அண்ட் நம்ம மாடி தோட்டத்தோட சீலிங்க்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அண்ட் என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணணுன்ற வீடியோ தான் இந்த தொகுப்பில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு மழை சீசன் சொன்னாவே வந்து நிறைய பாதிப்புகள் வரும். நம்ம செடிகள் வந்து வேர் பூச்சி தாக்குதல் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து அழுகி போயிடும் தண்ணி நிறைய தேங்கிறதுனால. ஸோ இது மாதிரியான முழு டிப்ஸை வந்து கார்டன் டிப்ஸை வந்து மழை சீசனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம செடி வந்து சாகாமல் அது வந்து உயிர் வாழுமோ. ஸோ அந்த டிப்ஸை பற்றி இப்போ நான் வந்து உங்களுக்கு A to Z சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸ் என்னன்னு வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து மழை சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணி தேங்குகிற பாத்திரங்கள் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி தண்ணி தேங்கிச்சுன்னா இதில் வந்து கொசு எல்லாமே வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து மழை சீசன் அப்போது இது மாதிரி பாத்திரத்தை வந்து நீங்கள் வந்து வைக்காமல் இருக்கிறது நல்லது. தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. இது வந்து முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மாடியில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு எக்ஸிட் இருக்கும். தண்ணி வந்து வெளியேறதுக்கான எக்ஸிட் இருக்கும். மழை தண்ணி வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த எக்ஸிட் வந்து சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே எதனா குப்பை அது மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே வந்து பெருக்கி எடுத்துருங்க. ஸோ தட் மழை தண்ணி வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து ஃபில்டர் ஆகி தண்ணி வந்து கீழே போகும். இது வந்து ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாடி தோட்டத்தில் தொட்டிலையும் சரி இல்லைனா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்லேயும் எதில் வச்சுருந்தாலும் இது மாதிரியான நல்ல ஒரு ட்ரெயின் ஹோல்ஸ் இருக்க சிஸ்டமாக இருக்கணும். எல்லா தொட்டிலையும் வந்து அது மாதிரி ட்ரெயின் செல் நல்லா இருந்தால் தான் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளே தேங்காமல் இது வந்து வழியாக வந்துடும். வரதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடியோட வேர்கள் வந்து அழுகாமல் இருக்கும். செடி வந்து நல்லபடியாக இருக்கும். ப்ளஸ் வந்து மண்ணில் வந்து தண்ணி நிறைய தேங்கிருச்சுன்னா மண் கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் செடி வேர்கள் எல்லாமே வந்து அது வந்து சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எல்லா தொட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் செல்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து டிப்ஸ் நம்பர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து மழை தண்ணி மேலேருந்து வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த விழற மழை தண்ணியை வந்து நீங்கள் வந்து சேகரிக்க பாருங்கள். அதுக்கு நேராக இது மாதிரி நீங்கள் ட்ரம்மோ பேரலோ எதனா வச்சிட்டிங்கன்னா மழை தண்ணியை வந்து சேகரிச்சிங்கன்னா மழை காலத்துக்கு அப்புறம் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது வந்து ரொம்பவும் முக்கியம். ஏன்னா வாட்டர் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மழை சீசன் அப்போது வந்து நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு வந்து எந்த ஒரு உரமையும் வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. லைக் நீர் உரங்களை வந்து கொடுக்கலாம் மழை சீசன் அப்போது. மீதிப்படி வந்து நீங்கள் மக்கின மாட்டு சாணம் இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து மழை சீசன் அப்போ கொடுக்காதீங்க. ஏன்னா மழை வந்து ஜாஸ்தி பேஞ்சிட்டே வருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துருக்க உரம் எல்லாமே வந்து வாஷை நீங்கள் வந்து அந்த உரங்கள் எல்லாமே வந்து தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செடிகள் வந்து இது மாதிரி வந்து இலைகள் எல்லாமே வந்து இது மாதிரி ஆகும். ஸோ இது மாதிரி ஆகிற தருணத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரைகோடர்மா ஒரு கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி வந்து ஃபுல்லாக நல்லா நனையிற மாதிரி இங்கே பாருங்கள். நான் இது எல்லாமே வந்து மழை வரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே அடிச்சிட்டேன். ஸோ அது மாதிரி அடிக்கிறதுனால செடியை சுற்றி அடிக்கிறதுனால உங்கள் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஞ்சான் தாக்குதலும் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ட்ரைகோடர்மாவிரிடியோ இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து என்ன ஃபங்கிசைட் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் கரெக்டான அளவில். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மழை சீசன் அப்போது இது மாதிரி நீங்கள் வந்து விதை நாற்று போட்டு நீங்கள் வந்து அது வந்து வளர்ந்துட்டு வரும்போது நீங்கள் வந்து இதை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து மழையில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போட்ட நாற்றுகள் எல்லாமே வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து ஜாஸ்தி மழை படாத இடத்துல இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சேஃபாக வச்சிட்டிங்கன்னா அந்த நாற்றுகள் வந்து காப்பாற்றப்படும். ஸோ அதனால் இதுவும் வந்து மழை காலத்தோட
முக்கியமான டிப்ஸ். அதே மாதிரி மழை சீசன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து நிறைய தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவுத்தோரம் நீங்கள் வந்து தொட்டிகள் வந்து இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த தொட்டிகளை வந்து கீழே இருந்து தூக்கிட்டு இது மாதிரியான ஒரு சின்ன கல் மாதிரி ஷெல்ஃப் மாதிரி போட்டு ஒரு அடி அளவு நீங்கள் வச்சு அந்த தொட்டிகளில் வந்து அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தரை வந்து பாதிப்பு வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இது வந்து ஒரு சின்ன செங்கல் வச்சு அது மேலே சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இது மாதிரி ட்ரெயின் செல் மேட்டையும் போட்டுக்கோங்க. இது மாதிரி ட்ரெயின் செல் மேட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளோருக்கு வந்து ஜாஸ்தியான டேமேஜ் வராது. இது வந்து ரொம்பவும் முக்கியம். இது மாதிரி கல் வச்சுட்டு கூட நீங்கள் அது மேலே கடப்பை கல் வச்சு அது மேலே வச்சுக்கலாம். ஸோ மழை தண்ணி வந்து எங்கேயுமே வந்து நிற்காது, ஃப்ரீயாக போகும். உங்கள் கான்க்ரீட்டுக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜும் வராமல் இருக்கும். இது வந்து முக்கியமான அடுத்த டிப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மாடி தோட்டத்தும் வந்து இந்த மழை சீசன்லேருந்து பாதுகாத்துக்கோங்க. அண்ட் வந்து இந்த டிப்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.